சென்னை கிழக்கு மாவட்டம் செயல் வீராங்கனைகள் எங்களுடைய சிங்க பெண்களோடு ஆலோசனை நடத்துவதற்கு தலையாய சிங்க பெண்ணாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய புரட்சி பெண், எங்களுடைய தலைமை பெண், எங்களுடைய கலைஞரின் இதய துண்டு, அவர்களுடைய தமிழின் சொத்து, என்னுடைய அருமை தோழி, வருங்கால மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய, ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களையும் எங்களுக்கு ஒரு அண்ணனாக அல்ல, ஒரு அம்மாவாக, ஒரு ஆசானாக ஒவ்வொரு பெண்மணிகளும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சூப்பர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் 24/7 என்று அண்ணன் அழைக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய மகளிர் அணியுடைய இஃப்தார் விருந்து நடந்துச்சு. இது 25வது ஆண்டு. ஒரு 8 ஆண்டுகள் என்னுடைய அருமை தோழி கனிமொழி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாங்க. இந்த முறை அவங்க பிரச்சாரத்தில் இருந்தாங்க. அவர்கள் இல்லாத அந்த இடத்தை எங்களுடைய அண்ணன் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பு என்னன்னா வந்து உட்கார்ந்தாங்க. அரங்கம் முழுக்க பெண்கள் இருந்தார்கள், எங்களுடைய முஸ்லிம் பெண்கள் இருந்தாங்க. அவங்க பேசவே இல்லை. 1 மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்து எங்களை பேச விட்டு அவங்க கேட்டாங்க. அதுதான் எங்களுடைய அண்ணனுடைய சிறப்பு. இந்த அரங்கத்தை நிரப்பிக் கொண்டிருக்கூடிய அத்தனை சகோதரிகள், தாய்மார்கள் கிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இன்றைய தினம் ஒருத்தர் வர போறாரு. மதியானம் நடந்து போய் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. தென்சென்னை ஃபுல்லா வந்து பரபரப்பா இருக்கு. ரோட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அகட்டிட்டாங்க. நேற்று தினம் என்னுடைய மகள் சொன்னா, ரொம்ப கோபமா வருதுமா, நம்ம கஷ்டமான நேரத்துல எல்லாம் வராதவர் இப்ப நம்ம கஷ்டம் கொடுக்க வந்திருக்காரு, நான் போய் கருப்பு பலூன் விடணும் அப்படின்னா. அப்ப என்னுடைய சின்ன மகள் சொன்னா, சி அதுக்கு கூட அவருக்கு தகுதியே இல்லை, ஏன் போய் நம்முடைய கருப்பு நிறத்தை போய் அவர்கிட்ட போய் காட்டணும், நம்ம கருப்பு சிவப்புக்கு சொந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம், அந்த கருப்பு பலூன் எல்லாம் போய் அவருக்கு விட்டு கருப்பு அசிங்கப்படுத்திடக்கூடாது, he is not even worth to show a black balloon அப்படின்னு என்னுடைய சின்ன மகள் சொன்னான். இதுதான் இன்னைக்கு யதார்த்தம். அன்புள்ள சகோதரிகளே, அண்ணன் அவர்கள் நமக்கு முழுமையான சுதந்திரத்தையும் முழுமையான வழிகாட்டுதலையும் வழங்கி கொண்டு வராங்கன்னா காரணம், நேற்று தினம் வந்து ஒரு அருமையான கருத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் பர்சனாலிட்டி ராஜ்தீப் சார் தேசாய் சொல்றாரு, you know why Tamil Nadu is leading in all fronts? Because Tamil Nadu has liberated the women of the Tamil people. இன்னைக்கு கனிமொழி அம்மா அவர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் நின்று பேசும் பொழுது அவர் ஒரு தனி பெண்மணியாக அல்ல, நம்முடைய தமிழின தலைவர் கலைஞருடைய தமிழாக அங்கே எழுந்து பேசுகின்றார், நம்முடைய தன்மானமாக எழுந்து பேசுகின்றார், நம்முடைய பெருமையாக எழுந்து பேசுகின்றார். அங்கே அவர்கள் படக்கூடிய அவமானம், நம்முடைய திராவிட நாட்டிலிருந்து செல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் படக்கூடிய அவமானம், அங்கே அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய குறைவான நேரம், அதையெல்லாம் தாண்டி நமக்காக இன்று போராடி கொண்டு வருகின்றார்கள். இன்றைக்கு திராவிட மாடலில் நாம் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கின்றோம். புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கு இலவசமாக பேருந்து, காலை உணவு திட்டம், ஒவ்வொருவரையும் வைர திட்டங்களாக நம்முடைய திராவிட மாடல் ஹீரோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தொகுத்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வடக்கே வாடிக்கொண்டிருக்கு. வடக்கே மத துவேஷத்தினால், மத கலவரத்தினால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் வாழக்கூடிய அபாயகரமான நாடுடைய பட்டியலில் இந்தியா இன்னைக்கு முதலிடத்துல இருக்கு. காரணம், வடக்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மதவெறி பிடித்தவர்கள். இதை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் இன்றைய தினம் சபதம் எடுப்போம். 40 நமதே, நாடும் நமதே என்ற அந்த சபதத்தோடு நம்முடைய திராவிட மாடல் ஹீரோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் சொன்னாரு, அடுத்த பிரதமரை யார் முடிவு செய்வார்கள் என்று மீடியா பீப்பிள் கேட்கும் பொழுது தலைவர் சொன்னாரு, எங்களுடைய திராவிட மாடல் ஹீரோ கலைஞருடைய மகன் முடிவு எடுப்பவர் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆள போகின்றார் என்று சொன்னார். அங்கே ஒன்றியத்தில் ஆட்சி அமையும் பொழுது எங்களுடைய தன்மான தலைவி, எங்களுடைய அருமை கண்மணி கனிமொழி அவர்கள், I கனிமொழி கருணாநிதி solemnly affirm to be the minister of India என்ற அந்த குரலை நாங்கள் எல்லாம் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறி உங்களை வரவேற்ற விதத்தை பார்த்தீங்க. காலையில 8 மணிலேருந்து இந்த பெண்கள் அதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ பெரிய திருவிழாவை போல கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு விரல் பொழிச்சே செய்வோம், நாம் அனைவரும் இந்தியா கூட்டணியை வெற்றி அடைய செய்வோம்.
ஜூன்ல நடக்கிறத அந்த ஜூன் நேரத்துல அண்ணன் இதை விட பெரிய விழா வைப்பாங்க. அந்த நேரத்துல உங்களோட சேர்ந்து நாங்களும் கொண்டாடுவோம் என்று கூறி அனைவருக்கும் மீது பெருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. ஆறாவது மண்டல குழு தலைவர் பொதுக்குழு சரிதா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்.